அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபேக் ரிவ்யூவர்ஸ், அதை தாண்டி பெய்டு ரிவ்யூஸ் கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவை கெடுத்து வச்சுருக்காங்க. அதற்கு முக்கிய நடிகர்களும் பின்னாடி இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தை எப்படி ஓட்டணும், இந்த படம் வெளிவந்தால் எப்படி ட்ரோல் பண்ணணும், இந்த படத்தை மட்டத்தட்டத்திற்கு என்னென்ன குழுக்கள்லாம் செயல்படுறாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னக்குட்டி நம்ம ஒரு அப்பலை சொல்லணும்னு ஆசைப்படுறோம். எதற்காகன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளும் நிறைய திரைப்படங்களில் இல்லாட்டாலும் சின்ன சின்ன படங்கள் நம்ம ட்ரோல் பண்ணி வீடியோ போட்டிருப்போம். ஆனால் நம்ம அந்த படத்துக்கு நெகட்டிவ் பரப்பணும், இந்த படத்தை யாரும் பார்த்துடக்கூடாதுக்காக நம்ம பேசலை. நம்ம என்ன நினச்சிருப்போம்னா ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்ற எண்ணத்துக்காக மட்டும்தான் பேசியிருந்தோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், எல்லாருமே படத்தை நெகட்டிவ் மட்டும் தான் பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க எந்த படத்தை எடுத்தாலுமே. ஆனால் இனிமேலாச்சு நீங்கள் அடுத்த வீடியோ போடும்போது படத்தினுடைய பாசிட்டிவ் இருக்கும் தெரியுமா. ஒரு படம் எடுத்துருக்காங்கன்னா ஒரு ப்ரொடியூசரோ டேரக்டரோ ஒரு ஹீரோவோ சும்மா நடிக்க மாட்டாங்க, சும்மா படத்துக்கு பணம் போட மாட்டாங்க. ஒரு இயக்குனர் சும்மா ஒரு கதை எழுத மாட்டார். அப்போ ஏதாவது ஒரு பர்பஸ், ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கும். அப்போ அதை இங்கே யாருமே பேசுறதுக்கு ஆள் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுலேருந்து நம்ம கொஞ்சம் திருந்திட்டோம். சார் பயப்படாதீங்க சார், இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா சில தவறுகள் நடந்து போச்சு. அதை நினைச்சு நான் வீட்டில் போய் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், தயவுசெய்து என்ன மன்னிச்சிருங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சார்? சரி, இப்போ நம்ம கன்னட்டுக்குள்ள போயிருவோம். பெய்ட் ரிவ்யூஸ் இருக்கு. வந்தது போன வருஷம் ஒரு பெரிய ஹீரோ நடிச்ச படம். அந்த படத்தை எனக்கு கால் பண்ணாங்க, இல்லை ஹீரோவோட சைட்லேருந்து கூப்பிட்றோம். சரி சொல்லுங்க அப்படின்னு. நீங்கள் எப்போவுமே 2வது நாள் 3வது நாள் தான் ரிவ்யூ பண்ணுறீங்க, கொஞ்சம் முதல் நாள் ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னா, நாங்கள் அதுக்கு உங்களுக்கு 25,000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னாங்க. நான் ரிவ்யூ பண்ணுறது நீங்கள் எதுக்கு காசு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் பாசிட்டிவ் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இல்லைங்க அதனால முடியாது, படம் எப்படி இருக்கோ அப்படி சொல்கிறேன்னு. இல்லை நீங்கள் பாசிட்டிவ் மட்டும் சொன்னீங்கன்னா நான் கொடுக்குறோம் அப்படின்னாங்க. அப்புறம் திரும்ப ஓகே நாங்கள் இல்லை அதனால முடியாது அப்படின்னு சொன்னோடனே திரும்ப கூப்பிடல. பட் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரொம்ப ரொம்ப சுமாரான படம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% ரிவ்யூவர்ஸ் அதுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தாங்க. அது பெய்ட் ரிவ்யூவாக என்னென்னு தெரில. எனக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. இந்த வீடு நீங்கள் அப்படியே பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கடைசியாக இதற்கான விளக்கத்தை கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம 96 படத்தினுடைய இயக்குனர் இருக்கார் தெரியுமா, அவர் சமீபத்தில் நம்ம மொட்டை ஒரு அண்ணன் ஒருத்தர் உண்டு. அவர் நான் ஆளை குறிப்பிட்டு சொல்லலை, ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தர். அவர் கூட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணியிருப்பார். அந்த இன்டர்வியூ என்ன சொல்லியிருப்பார் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் மென்டல் இல்னஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். தே ஷுட் கெட் மெடிக்கல் ஹெல்ப். தட்ஸ் வாட் ஐ வுட் சே. ஏன்னா இது எல்லாரும் பேச மாட்டாங்க சார். ஏன்னா எல்லாருக்கும் பயம் இருக்கும், நம்ம அடுத்த படம் வரும்போது நம்மளை போட்டு அடிப்பாங்க. அடிச்சுட்டு போட்டோம், அதனால தான் தைரியமாக பேசுகிறேன். 96 படத்தினுடைய இயக்குனர் பிரேம்குமார் ஓப்பனாக இப்படி ஒரு தகவலை சொல்கிறார். இந்த தகவல் சொல்கிறது அது அவருடைய கருத்து. எப்படி ஒரு திரைப்படத்தை பார்த்து நான் 100 ரூபா 200 கூட செலவு பண்ணி நான் ஒரு படத்தை பார்த்து அந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைங்க தாண்டி எனக்கு பிடிக்கலை, அந்த படத்தை சில காட்சிகள் மொக்கையாக இருக்குன்னு சொல்லி பேசுவதற்கு இங்கே இருக்க ரிவ்யூவர்களுக்கு எவ்வளவு சட்ட சுதந்திரம் இருக்கோ அதே மாதிரி ரிவ்யூவரை பார்த்து குறை சொல்லக்கூடிய சுதந்திரமும் இந்த பிரேம்குமார் அவர்களுக்கு இருக்குது, இயக்குனருக்கு. அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அப்போ அவருடைய கருத்தை எடுத்து வைக்கிறார். ஆனால் ஒட்டுமொத்தமாக சொல்லி வச்ச மாதிரி இந்த ஒட்டுமொத்த வன்ம கூட்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஃபோட்டோ நல்லா கட்டுக்கோங்க. இது எதில் வருது, இந்த காட்லைன் அவர் கொடுத்தது ஒரு தனியார் யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுக்குறாப்புல. பிரேம்குமார் ஏதோ ஒரு செய்தியில் பேசலை, ஒரு யூடியூப் சேனலுக்கு தனியான முறையில் கொடுக்குறாரு. அதை எடுத்து சன் நியூஸு ஒரு கார்டு மணிக்க போடுறாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ வச்சு தான் ஒட்டுமொத்த வன்ம குணங்கள் இருக்காங்க தெரியுமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ வச்சு அவங்க வாய்க்கு திட்டி போடுறாங்க. அதில் மிக முக்கியமான வன்ம குணம் யார் இருக்கான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த பூல் சட்ட மாறன் ஒருத்தர். மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் எழுத்தாளர் ஜி நாகராஜன், அதாவது யாரோ ஒரு நாகராஜன் எழுத்தாளர் சொல்லியிருக்காரு. அதை வச்சு நம்மளுடைய புல் சட்டை மாறன் ஒரு கண்டென்ட்டை கோரையை கொண்டு அவர் எப்படி முடிக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 96 திரைப்படம் இருக்குது தெரியுமா, இந்த 96 திரைப்படம் மக்கள்கிட்ட போகவே இல்லையா. போகவே இல்லாதப்போ இந்த ரிவ்யூவர் தான் பேசி எல்லாருக்கிட்டே கொண்டு போய் சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லி பிரேம்குமார் அவர்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். ஆமாம் சொல்லியிருக்காரு, அதில் மாட்டுக்கிறது கிடையாது. 96 திரைப்படம் படம் வரதுக்கு முன்னக்குட்டியே நல்லா கட்டுக்கோங்க. இந்த படம் வரதுக்கு முன்னக்குட்டியே அந்த படத்தில் உள்ள ஒரு பிஜிஎம்மும் அந்த படத்தில் உள்ள சின்ன சின்ன கிளிப்ஸ் போடுவாங்கல்ல, அது ஒட்டு மொத்தமாகவே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கிடுச்சு. கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்லி இந்த ரிவ்யூவரை பார்த்து நம்ம யாருமே போகலை.
ரிவ்யூவர் பார்த்து தான் இந்த படத்தை பார்த்து சக்ஸஸ் பண்ணோம்னா சத்தியமாக கிடையாது. அப்போ இவர் சொல்கிறாரு, நம்ம புல் சட்டை மாறன் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு பக்கம் ராட்சசனுங்க பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சுது. மக்கள் 2 படத்துக்கு மிக பிரமாதமான வரவேற்பை கொடுத்தாங்க. யார் சொன்னால், ஒரு பக்கம் ராட்சசன்கிற படமும் ஓடுது, இன்னொரு பக்கம் 96 திரைப்படமும் ஓடுது. சரி, 2 படமும் அந்த நேரத்தில் ரொம்ப ஹிட்டான படம் தான், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதே புல் சட்டை மாறன் இந்த ராட்சசன் படத்துக்கு என்ன ரிவ்யூ கொடுத்தாரு தெரியுமா? படங்களை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு என்ன பிடிக்குமே தவிர மற்றவங்களை பெருசாக கவர வாய்ப்பு இல்லை. எங்களுடைய இவ்வளோ நெகட்டிவான ரிவ்யூ கொடுத்தவர் தான் இதே புல் சட்டை மாறன். படம் நல்லாவே இல்லைன்னு சொல்லி சொன்னவர், படம் லென்த்தாக இருக்குன்னு சொல்லி சொன்னவர். நம்ம என்ன கேட்குறோம்னா, ஒரு படத்தை நல்ல படம் கெட்ட படம் சொல்லுறதுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு யார் உங்களுக்கு அத்தாரிட்டி கொடுத்தது? நாங்கள் கேட்டோமா, நாங்கள் புல் சட்டை மாறன் நீங்கள் வீடியோ போட்டே தீரணும், இல்லை ஃபிலிமி கேப்டர் கூட அருண் அவர்கள் நீங்கள் வீடியோ சொல்ல பிறகு தான் நாங்கள் படத்துக்கே தியேட்டருக்கு நாங்கள் போக போகிறோம், அப்படி எதாவது நம்ம சொல்ல போகிறோமா? எதுவுமே கிடையாது. அப்போ முழுக்க இவங்களுடைய கருத்தை மட்டும்தான் திணிக்காங்களே தவிர படத்தை பற்றி இவங்க பேசலை. ராட்சசன் படம் தமிழ் சினிமாவில் அடுத்த கட்டத்துக்கு நமக்கு ஒரு ஹைப்பை கொடுத்த ஒரு படம். ஒரு சின்ன ஹீரோ, ஒரு கேரக்டரு, அந்த கேரக்டரில் காளி கேரக்டர் பேர் இன்னும் நம்ம நினைவு இருக்கும், வெங்கட்டு சுடு வெங்கட்டுன்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒவ்வொரு பேருமே நம்ம மனசில் பதியும். அதுவும் குறிப்பாக அமலாப்பாலே வேஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பார் அந்த படத்தில். யார்? புல் சட்டை மாறன். அமலாப்பால் அந்த படத்துக்கு வேஸ்ட்டாக முதல்ல அந்த கேரக்டர் முதற்கொண்டு அப்படியே அழகாக ஒவ்வொரு கேரக்டரையுமே நகர்ந்து சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அப்போ ஒட்டுமொத்தமான வன்ம கூடனே இவங்க தான். இவங்களுக்கு அந்த படம் பிடிக்கல, இவங்களுக்கு அந்த ப்ரொடியூசரை பிடிக்கல, இவங்களுக்கு அந்த டைரக்டரை பிடிக்கல. இவ்வளோ தான் காரணம். இப்போ இதே பிரேம்குமார் அவர்கள் ஒரு கேள்வி நறுக்குன்னு கேட்குறாங்க. இத்தனைக்கும் ரிவ்யூவர்ஸ் நடிக்கிறாங்க, இவ்வளோலாம் பேசிட்டு சினிமாலே அவங்க நடிக்கிறாங்க, ஏன் படமே டைரக்டும் பண்ணுறாங்க. அது என்ன லட்சத்தில் இருக்குன்னு நாங்களும் பார்த்துட்டோம். ஏன் முடியல உங்களால்? இந்த கேள்விக்கு ஒரு ரிவ்யூவர் அது நேர்மையோட துணியோட பதில் சொல்லுங்க. முதல்ல நீ படத்தை நல்லாலாம் குறை சொல்றீங்களா? நீ ஒரு படம் எடுத்திருக்கீங்களா? நீ எடுத்த படம் ஆன்டிஜனுங்க படமும் குப்பை படம், இது எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி ரிவ்யூ பண்ணுறீங்களா? நீங்கள் சினிமாக்குள்ளே வரணும்னு ஆசைப்படுறீங்க, சினிமாவில் வாய்ப்பு கட்ட நடிக்கவும் நீங்கள் போகிறீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை குறை சொல்லலாம், ஆனால் வன்மம் கொண்டு திட்டமிட்டு ஒரு படத்தை ஓய்க்கக்கூடாது. இந்த படத்துக்கு எத்தனை பேர் முழுக்க மெய்யரகன் திரைப்படத்தை வன்மமாக பரப்புனாங்கிறத நம்ம போட்ட பேசிக்கிட்டே வீடியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும், இமேஜ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அளவுக்கு வன்மத்தை மட்டும்தான் இவங்க பரப்புனாங்க. விஜய் ரசிகர் முழுக்க பிரேம்குமார் அவர்களை திட்டுறாங்க. நமக்கு புரியல, அவரும் ஒரு ரிவ்யூவரை தப்பாக பேசுகிறாங்க. ரிவ்யூவர் படத்தை மோசமாக ரிவ்யூ பண்ணுறாங்க, அவருடைய கருத்தை திணிக்கிறாங்க, தனிப்பட்ட விஷயத்தை உள்ளே போடுறாங்கன்னு சொல்லி அவருடைய கருத்தை சொல்கிறாரு. அதற்கு பிரேம்குமாரை திட்டுன ஒரே ஒரு ஆள் தமிழ்நாட்டில் யாரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய் ரசிகர் தான் முழுக்க வன்மத்தை கக்குறாங்க. இப்போ இந்த மாஃபியா கும்பலுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன்னா தெரியுமா, அந்த நடிகர் தான் இருக்கார். அது எப்படி நீ போகிற போக்கில் நீ சொல்லுவேன் வாலா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் அடித்து சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். இப்போ இடையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலிங்கிற திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்துக்கு ஒரு செய்தி ஆர்டிக்கிள் ஒன்று வந்துச்சு. ஒரு பெரிய நடிகர் கூலி படத்தை மோசமாக சித்தரிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா 20 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தி கார்டு வந்துச்சு. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த கூலி படத்தை எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா பிளான் பண்ணி திட்டமிட்டு நெகட்டிவ் பரப்புறாங்க. இதுக்கும் விஜய்க்கு என்னடா சம்பந்தம் நீங்கள் நினைப்பீங்க. இப்போ ஒரு வீடியோ ஒன்று நான் போடுறேன், நீங்களே பாருங்கள். நடந்ததில்லை, ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. எப்போன்னா பாபா படம் ஓடாதப்ப விஜய் பார்ட்டி வச்சு கொண்டாடி இருக்காரு. அதை கூட நான் இப்ப சொல்றேன். என்னன்னா எப்போ பார்த்தாலும் இந்த ஆளே நம்பர் 1ல இருந்தா நாங்கெல்லாம் எப்ப அந்த இடத்துக்கு வர்றதுங்கிற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே. இது சொன்னது யாரு? விஜய் கிட்டே இருந்து ரிங்கு மோதிரம் பிஸ்கட் வாங்கி சாப்பிடக்கூடிய அந்த புற அந்தன அவர் தான் சொல்றாரு. பாபா படம் தோல்வி அடையும் போது அப்பவே கொண்டாடினவர் தான் விஜய் அவர்கள். ஒரு அதிகம் இங்க வர்ற படங்கள் ஏதோ உங்களுக்கு ஒரு புறம் இருக்குன்னா ஏறி அடிக்க வேண்டியது. இதே ஹிந்திலேருந்து எங்கேயோ வருதுன்னா பார்த்தா அப்படியே ரொம்ப அதுக்கு ஒரு சாஃப்ட் ஹேண்ட்லிங். ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு டெம்ப்ளேட் கதையை என்ன மேஜிக் பண்ணி நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னு தான் இந்த படத்துடைய கதை. அந்த மாதிரியான ஒரு அறத பழசான ஒரு கதையாக போயிடுச்சு. சரி, கதை தான் அறத பழசாக போயிடுச்சு,
திரைக்கதையிலாவது டேர்ன் ட்விஸ்ட்னு வச்சு அடித்து தூள் கலப்புறாங்களா அப்படின்னு பார்த்தா அது அதுக்கு மேலே இருந்து போச்சு. பார்த்து இந்த படத்தை நம்ம ரசித்து பார்க்க முடிஞ்சதுக்கு 2 காரணம். ஒன்று இந்த படத்துடைய டெக்னிக்கல் டீம், இன்னொன்று படத்துடைய ஹீரோவுடைய கேரக்டரை பில்டப் பண்ண விதம். படத்தில் என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஹீரோ யார் தெரியுமா, எப்படியாப்பட்டவர் தெரியுமா, என்ன பண்ணுவார் தெரியுமா, என்னென்னலாம் பண்ணியிருக்காரு தெரியுமா, இப்படியே மாற்றி மாற்றி ஒவ்வொரு வருஷம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வரவன் போகிறவங்கலாம் பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அதே போல் ஹீரோவுடைய கேரக்டரில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஹீரோ எத்தனை பேர்த்த வேணால் அடிப்பான்டா அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மையை கொண்டு வந்தது இருக்கு இல்லையா, அது ரொம்ப பொருத்தமாக இருந்தது இந்த படத்துக்கு. எத்தனாயிரம் பேர் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்கிறாரு. ஒரு ஆயிரக்கணக்கான பேர் காரில் வர்றானுங்க, அவனை பூரா வந்து இந்த வீடியோ கேமில் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு யார் கூட ஒரு டைலாக் பேசணுமோ அவனை மட்டும் மிச்சம் வச்சுக்கிட்டு மீதி பேர்லாம் கொண்டு போட்டுருக்காரு. அந்த ஒருத்தனையும் பேசி முடிச்சுட்டு அவனையும் கொண்டு போகிறாரு. இப்படி 2 சீன் வருது படத்தில். இப்போ முதல்ல நம்ம வீடியோ ஒன்று போட்டோம்ல, அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஷோங்க யூடியூப் சேனல் சார் தான், அவர் தான் பேசியிருப்பார். இது வந்து ஜூன் மாதம் நடக்கு, இந்த நீ என்ன ப்ரோக்ராம் நடக்கு. இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, போன வருஷம் ஒரு பெரிய ஹீரோவுடைய படம் ஒன்று வந்துச்சு சொல்லியிருக்காருல, பெரிய ஹீரோட படம் வந்திருக்கு, இதுக்கு நீங்கள் வந்து பாசிட்டிவ் மட்டும் தான் பரப்பணும்னு சொல்லி. இந்த ஃபிலிமி கிராஃப்ட்னு ஒருத்தர், அவர் பேர் அருண் தான், நான் வந்து நினைவு சரியாக தான் இருக்கும், அருண் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ரிவ்யூ போட்டிருப்பார். அவரோட ரிவ்யூ கண்டினியூவாக பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். நான் ரிவ்யூ மேக்ஸிமம் ரிவ்யூ கொஞ்சம் பார்த்துருவேன், நல்லா சொல்லுவார் நம்பி. அவர் அந்த கோட் படத்துக்கு படத்தினுடைய நெகட்டிவை எங்கேயுமே சொல்லியிருக்கே மாட்டார். சொல்லியிருப்பார், அந்த சின்ன பை விஜயா வந்திருக்கும் போது வாய்ஸ் ஓவர் சொல்லியிருப்பார், 1-2 சீனாக சொல்லியிருப்பாரை தவிர அவர் மற்ற படத்துக்கு சொல்லக்கூடிய நெகட்டிவ் இந்த கோட் படத்தில் சொல்லியிருக்கே மாட்டார். முழுக்க முழுக்க பாசிட்டிவ் மட்டுமே சொல்லி அப்படி கடந்து போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒட்டு மொத்தமாக கண்டிங் டாட்ஸில் சேர்த்து வச்சு பாருங்கள். ரிவ்யூ வர பிரேம்குமார் திட்டுறாரு, டைரக்டர் ரிவ்யூ வர மனதில் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள திட்டுறாங்க. ஆர் யூ ஏபிள் டு ஸ்கேல் தட் ஹைட்? உங்களால் முடிஞ்சதா? இல்லையே. அதுக்கு முதலாக வரிஞ்சு கட்டி வரக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயசீல் வந்து நிற்கிறாங்க ஒரு பக்கத்தில். 2வது, இந்த படத்தினுடைய ஒரு படம் ஃப்ளாப் ஆகுதுன்னா, பாபா படம் ஃப்ளாப் ஆகும்போது அதை கொண்டாட ஒருத்தர் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய் அவர்களுடைய டீமு விஜயம் கொண்டாடுறாரு. இன்னொரு பக்கத்தில் இந்த படத்தை நீங்கள் நெகட்டிவே நீங்கள் சொல்லக்கூடாது, நான் பாசிட்டிவ் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோக்கு 25,000 ரூபா கொடுக்குறாங்க. அது எந்த படம் பார்த்தாலே தெரியுது. நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோ நீங்கள் அருண் அவர்களுடைய வீடியோ ஃபிலிம் கிராஃப்டில் போட்டிருப்பார். அந்த சேனலில் பொதுவாக யூடியூப்பில் வச்சுருக்கக்கூடியவங்க டக்குன்னு வார்த்தை போய் கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம போய் அதை என்ன சேர்க்க வச்சு அப்படி நான் நினைப்பேன், பண்ண மாட்டேன் நான் நினைக்கிறேன். நான் பண்ண மாட்டேன், மேக்ஸிமம் சத்தியமாக நான் பண்ண மாட்டேன். அப்போ நான் முதல்ல கமெண்ட் பண்ணுறேன் அருண் அவர்களுக்கு வந்து, இந்த படத்தினுடைய நெகட்டிவ் என்ன, நம்ம சேனல்லேருந்து நம்ம போட்டோம், 1 வருஷம் கிட்ட நம்ம போட்டோம், இதே கோட் படம் வரும்போது நம்ம கேட்டோம் படத்தில் நெகட்டிவ் என்ன. இப்போ நீங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஒரு பக்கத்தில் ஒரு படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா அந்த படத்தை கொண்டாடுறது விஜய் தான். இன்னொரு பக்கத்தில் ரிவ்யூவர் திட்டம்னா, ரிவ்யூவரை கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கு வரக்கூடிய விஜய் ரசிகர் தான். ஒரு படத்துக்கு நீங்கள் நெகட்டிவ் படத்துக்கு சொல்ல, இங்கே பாசிட்டிவ் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி யூடியூபர்களுக்கு மூவிக்கு ரிவ்யூ பண்ணவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி பேசக்கூடிய டீமாக எதுவாக இருக்கும்னா, நீங்கள் இந்த ஃபிலிமி கிராஃப்டோடைய அருணுடைய கோட் படத்தோட ரிவ்யூ நீங்கள் பாருங்கள், இப்போ போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த 3 கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் சினிமாவையே அழித்த நபராக இளைய தளபதி விஜய் அவர்கள் இருந்திருக்கார். அவர் தமிழ் சினிமாவை முடிச்சுட்டு தான் இப்போ அரசியலுக்கு வந்து நிற்கிறார். நான் வன்மமாக பேசலை, வன்மமாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இது நீங்கள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க புரியும். தமிழ் சினிமா மீது வளர விடாமல் கெடுத்த நபராக, கெடுத்த டீமாக உச்சபட்ச இருக்கக்கூடிய, நான் தான் இருந்தேன்னு சொல்லக்கூடிய ஒரு நடிகர் தான் ஒட்டு மொத்தமாக மீடியாவே கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ரிவ்யூவருக்கு ரிங்கு மோதிரம் கொடுக்கறது, கோல்டு காயினை கொடுக்கறது, தங்க பிஸ்கட்டை கொடுக்கறது, இந்த வேலையை பார்த்து எடுத்தவர் தான் இன்றைக்கி அரசியலுக்குள்ளேயும் வந்து நின்றுருக்கார். சரி, அது தனிப்பட்ட அவருடைய விருப்பம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம வீடியோவுடைய கடைசி என்ன சொல்ல வரேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு படத்தினுடைய ஹீரோ இல்லை, அந்த படத்தில் மியூசிக் டைரக்டர், இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர், இந்த படத்தில் ஹீரோயின் இல்லை சைடு ஆக்டர் யாராவது ஒருத்தங்க இந்த படத்தில் பிடிச்சிருக்கு, இந்த படத்தில் டைலாக் எனக்கு பிடிச்சிருக்கு, பாட்டு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா தியேட்டரில் போய் பாருங்கள். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி நினச்சி பார்த்தோம்னா இவங்களுடைய கருத்து தான் சொல்லுவாங்களே தவிர
அந்த படத்தில் அந்த இயக்குனர் சொல்ல வரக்கூடிய விஷயங்களை எந்த காரணத்தை கொண்டு மக்கள்கிட்ட இவங்க திணிக்கவே மாட்டாங்க. பெய்டு ரிவ்யூவர் தமிழ் சினிமாவில் கொட்டி கிடக்கு. காசு கொடுத்தா பேசக்கூடிய யூடியூபர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால தான் தமிழ் சினிமா வளரவே மாட்டேங்குது. நன்றி, வணக்கம்.